வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய ராஜயோக வாழ்க்கை, அது எந்த கிரகங்களை வைத்து கணிக்க வேண்டும், எந்த கிரக இணைவுகளா இல்லை யோகம் என்று சொல்லப்படுகின்ற யோக கிரகங்களா, எப்படி வைத்து ஒரு ஜாதகருக்கு ராஜயோக வாழ்க்கை இருக்கிறது என்பதை கணிக்க முடியும். அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு பார்க்கலாம். எந்த ஜாதகமாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 யோகமாவது ஒரு ஜாதகத்தில் இருக்கும். இந்த யோகங்கள் வாழ்க்கையில் செயல்படுதான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யோகங்கள் செயல்படாது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், இல்லை காலசர்ப்ப யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம், இப்படி ஏதாவது ஒரு யோகம் ஜாதகத்தில் பெரிய விஷயமாக இருக்கும். அதுவும் ஜோசியம் பார்க்கும்போது சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இந்த யோகங்கள்லாம் இருக்குது, ரொம்ப சிறப்பான ஒரு ஜாதக அமைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த யோகங்கள் வாழ்க்கையில் செயல்படாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு எந்த யோகமும் செயல்படவே இல்லை, ஆனால் ஜோசியர் சொல்லிட்டாரு ரொம்ப நல்லா இருக்குது ஜாதகம்னு, ஆனால் எந்த யோகங்களுமே செயல்படலையே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே என்ற புலம்புபடியான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு எப்படி ஒரு ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு உண்மையாக நீங்கள் கணிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த விதிகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஜாதகப்படி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு முன்னேறுவீர்கள். அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. முதல் விதியாக நம்ம பார்க்க போகிறது, ராகு கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற விதிப்படி ஒரு ஜாதகருக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்கும் என்பதற்கான விதிகளை பார்க்க போகிறோம். ராகு என்றாலே அவர் ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரிய கிரகம். அவரால் ஒரு ஜாதகருக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு. ராகு அப்படிங்கனாலே ஒரு கண்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கே தவிர ராகுவை போல கொடுப்பார் இல்லை என்ற விதி தெரியலை. ராகு நினைச்சா எப்பேற்பட்ட விஷயத்தையும் தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அம்சம் இந்த ராகுக்கு உண்டு. எந்த கிரகத்திற்கும் இவ்வளோ வலிமை கிடையாது ராகுவை போல. அப்பேற்பட்ட சூரியனை கூட மறைக்கக்கூடிய ஆற்றல் ராகுக்கு உண்டு. அப்போ இந்த ராகு கொடுத்தால் எவர் தடுப்பார், அதுதான் முதல் விதி. ஒரு ஜாதகத்தில் ராகு தனித்த ராகுவாக வேறு கிரகங்களுடன் சேராமல் மேஷம், ரிஷபம், கடகம் மற்றும் கன்னி, இந்த 4 வீட்டில் யாருக்கு ராகு தனித்த ராகுவாக ஜாதகத்தில் இருக்கின்றாரோ அந்த ஜாதகருக்கு அல்ல குறையாத செல்வ நிலையை இந்த ராகு தருவார். அது எப்போ தருவார்னு பார்த்தீங்கன்னா, ராகு தசா அந்த ஜாதகருக்கு எப்போ நடக்குதோ அப்போ அந்த ஜாதகருக்கு செல்வ நிலையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ராகுவாக செயல்படுவார். இந்த கணிப்பு ஜோதிட மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான குறிப்பு. வேறு கிரகங்களுடன் சேர்ந்து இருந்தால் இந்த பலன் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. தனித்த ராகுவாக இந்த ராகு இருக்காரு, ராகு தசை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு செல்வ நிலையில் பெரிய மாற்றத்தை ராகு தருவார். இதுதான் இந்த 4 இடங்களில் ராகு இருந்தால் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய யோகம். இதுதான் ராஜயோகம். அடுத்த ராஜயோக கணிப்பாக தனுசு ராசியில் ராகு தனித்து இருக்க வேண்டும். இப்படி தனுசு ராசியில் ராகு தனித்திருந்தால் அதற்கு பெயர் கோதண்ட ராகுன்னு பேர். குப்பையில் கிடந்தவனை கூட கோபுரத்தில் உட்கார வைக்கக்கூடிய யோகம்தான் இந்த கோதண்ட ராகு. விஷ்ணு தனையில் இருக்கக்கூடிய பாம்பை குறிக்கக்கூடிய நிலைதான் கோதண்ட ராகு. கோதண்டம் அப்படின்னு சொன்னால் வில். தனுசு ராசியே வில்லை குறிக்கக்கூடிய ராசி தான். அப்போ அந்த ராசியில் ராகு தனித்து இருக்காரு ஒரு ஜாதகருக்கு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையை தரக்கூடிய யோகம். நல்ல ஓஹோன்னு சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த ராஜயோகத்தை நம்ம கணித்து விடலாம். காலபுருஷனுக்கு மேஷ ராசி, காலபுருஷனுக்கு முதல் வீடு. அப்போ அந்த வீட்டிலேருந்து தனுசு ராசி நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 10வது வீடு வரும். அப்போ அது 10வது வீடான தனுசு ராசியில் ராகு யாருக்கெல்லாம் தனித்த நிலையில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த ஜாதகர் சம்பாதிக்கக்கூடிய நிலை வருகின்ற பொழுது ஓஹோன்னு சம்பாதிப்பார்.
இது தனுசு ராசியில் ராகு இருந்தால் மட்டும்தான் இந்த விதியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு 10வது வீட்டில் தனித்த ராகு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ராஜயோகம்தான். இந்த ராஜயோகத்தை பொறுத்தவரையில் யோகத்தை செய்ய கடமைப்பட்ட ராகு அப்படிங்கிறதா அர்த்தம். அவர் யோகத்தை இந்த ஜாதகருக்கு தர வேண்டும். ராகு என்ற கிரகம் கடமைப்பட்டு இருக்கக்கூடிய நிலை என்பது 10ஆம் இடத்தில் ராகு யாருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு யோகத்தை செய்ய கடமைப்பட்டவராக ராகு செயல்புரிவார். அதனால் ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு, தனித்த ராகுவாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு ராஜயோகம்தான். கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகளை வாரி வழங்குவார். தன்னுடைய தசா புத்தி மற்றும் தசா அந்தரங்களில் ராகுவின் கடமைப்பட்ட ஒரு விதியானது அவரை செயல்படுத்தும், அந்த ஜாதகருக்கு வாரி வழங்கும். இதுதான் முக்கியமான ராஜ யோகத்தை காட்டக்கூடிய விதி. இந்த ராஜ யோகங்களில் மிக முக்கியமான இந்த ராகுவால் கிடைக்கக்கூடிய யோகத்தினுடைய விதிகளை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த விதிகளுடைய சூட்சமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்பையில் கிடந்தவனை கோபுரத்தில் ஏற்றி வைக்கும் ராகு. அப்படின்னா இந்த யோகம் என்பது உங்களுக்கு எப்பொழுது செயல்படும் பார்த்தீங்கன்னா, உங்களை அதல பாதாளத்தில் வச்சுருக்கும். திடீர்னு பார்த்தா செல்வ நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம்தான் மிகப்பெரிய ஏற்றம் என்பது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. அதனால் கஷ்டப்படுறோமேன்னு கவலைப்படாமல் இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக செல்வ நிலையில் அல்ல குறையாத ஒரு செல்வ நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய ராஜயோக விதியாகும். அடுத்த விதியாக பார்க்க போகிறது புதனால் ஏற்படக்கூடிய ராஜயோக வாழ்க்கை. ரொம்ப சின்ன கிரகம் அப்படின்னு சொன்னால் அது புதன் தான். அது தனித்த புதனாக ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் பலம் பொருந்திய புதனாக உங்கள் ஜாதகத்தில் செயல்படுவார் அப்படிங்கிற விதியை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த புதன் எப்படி ஒரு ராஜயோகத்தை ஒரு ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிற விதியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் எழுதியிருக்க இந்த ராசி கட்டத்தில் புதன் தனித்த நிலையில் இருக்கார். அவருடைய பாகை டிகிரி 2 டிகிரி எழுதியிருக்கேன். எப்பொழுதுமே புதன் பார்த்தீங்கன்னா ஒன்று சூரியனுடன் சேர்ந்திருக்கும், இல்லைனா சூரியனுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஏன்னா தனித்த புதனாக பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக 2-3 ஜாதகத்தை தான் பார்க்க முடியும். இந்த புதன் தனித்த நிலையில் வக்ரம் பெற்று ஒரு ஜாதகத்தில் அமர வேண்டும். வக்ர புதனாக ஒரு ஜாதகருக்கு தனித்து இருந்தால் அந்த ஜாதகர் மிக பெரிய ஒரு ராஜயோகத்தை அடையக்கூடிய ஆள். அது என்ன ஒரு யோகம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகரை மிஞ்ச ஆள் இல்லை அப்படிங்கிற விதி செயல்படும். இந்த ராஜயோகத்தை கணிப்பதற்கு புதன் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? புதன் முதலில் தனித்த புதனாக இருக்கணும் ஒரு ராசி கட்டத்தில். அடுத்தபடியாக புதன் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்க வேண்டும். ஏன்னா நேர்கதி இருக்குது, வக்ரகதி இருக்கு இல்லையா? புதன் வக்ரகதியில் இயங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். புதனுடைய டிகிரி அந்த பாகையானது 30 டிகிரி ஒரு ராசி கட்டத்துக்கு. இந்த புதன் நிற்கக்கூடிய ராசியில் ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகமாக வக்ர நிலையில் ஒரு ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். இந்த ஜாதகரை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. இப்படி மிக பலம் பொருந்திய இந்த புதன் லக்கணத்திற்கு எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற விதியெல்லாம் கிடையாது. எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி. ஏனென்றால் லக்கணத்தில் புதன் இருந்தால் திக்பலம் பெற்று விடுவார். 7ஆம் இடத்துல இருந்தாலும் பலமான புதனாகத்தான் எடுத்துக்கணும். வக்ர நிலையில் தனித்த புதனாக குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய புதன் ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகரை ஜெயிப்பது கடினம். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய சூட்சமமான விதியாகும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ராஜயோகத்தை காட்டக்கூடிய விதி என்னன்னு பார்க்க போகிறோம். இது சந்திரனை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுகின்ற விதி.
ஒரு ஜாதகருக்கு பலமான ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கணிக்கணும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் லக்கணம் எங்கே இருக்குது, லக்கணத்தினுடைய அதிபதி பலமாக இருக்காரான்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக சந்திரனுடைய நிலையை பார்க்கணும். சந்திரன் பலமாக இருக்குது, லக்னாதிபதி பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் நிச்சயமாக ஏதாவது தன்னுடைய வாழ்நாளில் சாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த சந்திரன் பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் மனோபலமும் உடல் பலமும் கொண்டு இருப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இந்த சந்திரனுடைய அமைப்பிலிருந்து எப்படி ஒரு ராஜயோகத்தை கணிக்க வேண்டும்? ஒரு ஜாதகத்தில் 3 கிரகங்கள் சந்திரனை பார்த்தால் அந்த ஜாதகருக்கு ராஜயோகம். மிக முக்கியமான விதி. அப்போ எந்த கிரகங்கள் விசேஷ பார்வைகள் இருக்கு, இல்லை 7வது பார்வை மட்டும்தான் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விதியை நீங்கள் எளிமையாக பயன்படுத்தி விடலாம். இந்த ராசி கட்டத்தில் சந்திரனை ரிஷப ராசியில் எழுதி வச்சிருக்கேன். இந்த ஜாதகர் ரிஷப ராசியில் பிறந்திருக்காரு. அதனால தான் ஜென்ம ராசியான ரிஷபத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காரு. சூரியனும் சுக்கிரனும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நிலை. இந்த 2 கிரகங்களும் சந்திரனை பார்க்குது. அதாவது 7வது பார்வை மட்டும் கொண்ட கிரகங்கள் சூரியனும் சுக்கிரனும். விசேஷ பார்வைகள் என்பது இந்த 2 கிரகங்களுக்கும் கிடையாது. இந்த 2 கிரகங்களுடைய பார்வையும் சந்திரனுக்கு இருக்கு. சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவர் பௌர்ணமியில பிறந்திருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பாரு. அதனால்தான் சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய நிலை. அடுத்தபடியாக குரு எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் இருக்காரு. கன்னி வீட்டில் இந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை குருவால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது குருவினுடைய 9வது பார்வை இந்த சந்திரனுக்கு கிடைக்குது. குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகருக்கு இந்த சந்திரனை இந்த 3 கிரகங்களும் பார்க்கக்கூடிய நிலை என்பது இருக்கு. இப்படி சந்திரனை 3 கிரகங்கள் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ராஜயோகம் என்பது உண்டு. ஏனென்றால் உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப அசைக்க முடியாத ஒரு நல்ல ஒரு வலிமை கொண்ட ஜாதகராக இவர் இருப்பார். இந்த ஜாதகர் ராஜயோகத்தை அடையக்கூடியவராகவும் இருப்பார். சந்திரனை 3 கிரகங்கள் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு அது பெரிய ஒரு ராஜயோகம். இப்படிதான் நீங்க கணிச்சு பார்க்கணும். இது வரைக்கும் நீங்கள் ராஜயோக கணிப்புகளில் எப்படி ராகுவை வச்சு இந்த ராஜயோகத்தை கணிக்கணும், புதனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகின்ற விதிகள், சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகின்ற விதிகளை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ அதற்கு அடுத்தபடியாக ராஜயோகங்கள் ஒரு ஜாதகருக்கு முழுமையான ஒரு பலனை தருமா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விதியை தான் பார்க்க போகிறோம். இந்த விதியில் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற கிரகங்களை பார்க்கணும். ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு மட்டும்தான் வீடு இருக்குது. ஆனால் இந்த ராகு கேதுக்கு தனித்த ராகு கேதுக்கு வீடுலாம் கிடையாது. எந்த வீட்டில் அமருகின்றார்களோ அந்த வீட்டினுடைய பலனை ஸ்தானத்தை அவங்க எடுத்துப்பாங்க, அதற்குரிய பலன்களை தருவார்கள் என்பதால் சொந்த வீடு இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த விதியை நீங்கள் பயன்படுத்த முடியும். ராஜயோகத்தை முழுமையாக தரக்கூடிய விதி. ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது மிகப்பெரிய ராஜயோகம். இந்த ராசி கட்டத்தில் சூரியன் கும்ப ராசியில் இருக்கார். அப்போ சூரியனுடைய 7வது பார்வை சிம்ம வீட்டிற்கு கிடைக்கும். ஏன்னா சூரியனுக்கு 7வது பார்வை மட்டும்தான் இருக்குது, விசேஷ பார்வைகள்லாம் கிடையாது. அதனால் சூரியன் தான் நிற்கக்கூடிய இடமான இந்த கும்ப ராசியிலிருந்து 7வது பார்வையாக சிம்ம வீடான தன்னுடைய வீட்டை பார்ப்பார். இப்படி சொந்த வீட்டை சூரியன் பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ராஜயோகம் என்பது உண்டு. இப்போ சூரியனுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்கிறதுனால 7வது பார்வை மட்டும்தான் வச்சு கணிச்சிருக்கோம். இதே மாதிரி மற்ற கிரகங்களையும் வைத்து நீங்கள் கணிக்கலாம் இந்த விதியை. இப்போ அடுத்த உதாரணமாக குருவை எடுத்துக்கலாம். குரு நிற்கக்கூடிய வீடு மிதுன வீடு. அப்போ குருவினுடைய 7வது பார்வை என்பது தனுசு ராசிக்கு கிடைக்கும். தனுசு குருவினுடைய வீடு. அப்போ இந்த ஜாதகருக்கு குருவின் ராஜயோக வாழ்க்கை என்பது கிடைக்கும். இப்போ குருக்கு ஒரே ஒரு 7வது பார்வை மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா குரு தான் நின்ற இடத்துலேருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார்.
அப்போ 5, 9 அப்படிங்கிறது குருவினுடைய விசேஷமான பார்வைகளை குறிக்கும். அப்போ குரு எந்த இடத்துல இருந்தாலும் 5, 7, 9 இந்த ஸ்தானங்களில் சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு ராஜயோக வாழ்க்கை என்பது கிடைக்கும். அடுத்ததாக குரு மேஷ ராசியிலும் சிம்ம ராசியிலும் நான் எழுதியிருக்கேன். அப்போ குரு தான் நின்ன இடத்துலேருந்து 5, 7, 9 அப்படி ஸ்தானங்களை பார்ப்பாரு. அப்படிங்கிறபடி பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு 9வது பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பாரு. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5வது பார்வையால் தனுசு வீடான சொந்த வீட்டை பார்ப்பாரு. குரு தன்னுடைய சொந்த வீடான தனுசை எந்த இடத்துலேருந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற கணிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ குருக்கு 2 வீடு இருக்குது. மீன ராசியும் குருவினுடைய சொந்த வீடு தான். அப்போ எந்த இடத்துல இருந்து குருவால் தன்னுடைய சொந்த வீடான மீனத்தை பார்க்க முடியும்? கடக வீட்டில் குரு இருந்தால் தன்னுடைய 9வது பார்வையால் மீன வீட்டை பார்க்க முடியும். அடுத்தபடியாக விருச்சிக ராசியில் குரு இருந்தாலும் தன்னுடைய 5வது பார்வையாக மீன ராசியை பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு கிரகங்கள் விசேஷ பார்வைகள் கொண்டு இருந்தால் எப்படி இதை கணிக்கணும் அப்படிங்கிற கணிப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதற்கு உங்களுக்கு விசேஷ பார்வைகள் எந்த கிரகங்களுக்கு இருக்குது, இல்லை ஒரே ஒரு பார்வையான சப்தம பார்வை எந்த கிரகங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற விதிகள் தெரிஞ்சாதான் இந்த விதியை நீங்கள் கணிக்கிறதுக்கு முடியும். அடுத்த ராஜயோக கணிப்பு விதி. இது மிக முக்கியமான விதி. பார்த்த உடனே கணிச்சிடலாம். இதற்கு அதிகப்படியான கணிப்புகள்லாம் தேவையே இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு அதிபதி யார், அந்த லக்கணத்தினுடைய அதிபதி அம்சத்திலும் அதே கட்டத்தில் இருக்காரான்னு பாருங்கள். இப்போ ஒருத்தருக்கு சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் சூரியன் தான் அந்த சிம்மத்திற்குரிய அதிபதி. அப்போ லக்னாதிபதி யார்? சூரியன் தான். இந்த சூரியன் இந்த ஜாதகருக்கு எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ ராசி கட்டத்தில் அதே கட்டத்தில் அம்சத்திலும் போய் அமர்ந்து விட்டால் அவருக்கு ராஜயோகம்தான். ஒருவேளை இந்த சூரியன் நீசம் பெற்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதே துலாம் ராசி கட்டத்தில்தான் அம்சத்திலும் சூரியன் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் நீச வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். அப்போ மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கை என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதை நம்ம 100% சொல்ல முடியும். இந்த வர்க்கோத்தம விதி லக்னாதிபதிக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்த முக்கியமான லக்கண புள்ளியும் அதே இடத்துல இருந்தால் ரொம்ப ராஜயோகம்தான். லக்கண புள்ளி அப்படின்னு சொன்னால் லக்கணம் என்று ராசி கட்டத்தில் எந்த இடத்துல லான்னு போட்டு எழுதியிருக்காங்களோ அதே கட்டத்தில் அம்சத்திலும் லா என்று நவாம்ச லக்கணமாக உங்கள் ஜாதகத்தில் குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் லக்கண புள்ளி. இந்த லக்கண புள்ளி 2 ஒரே ராசி கட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கை என்பது உண்டு. அடுத்ததாக சந்திரன். சந்திரன் தான் நிற்கக்கூடிய ராசி எதுவோ அதுதான் ஜென்ம ராசின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஜென்ம ராசிக்குரிய இடத்தில் அம்சத்திலும் அதே இடத்துல தான் சந்திரன் இருக்காரு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் சந்திரன் வர்க்கோத்த நிலையை அடைந்திருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். அப்போ சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்று ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கை என்பது உண்டு. சந்திரன் நீசம் பெற்ற நிலையில் விருச்சிக ராசியில் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதே கட்டத்தில் தான் விருச்சிக ராசியில் தான் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கை என்பது உண்டு. யோகங்கள் இருந்தாலே ஜாதகருக்கு ராஜயோகம் அப்படின்ற கணிப்பு செயல்படாது. உங்களுடைய ஜாதகத்தில் ராஜயோகத்தை தரக்கூடிய விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை என்பது கிடைக்கும். குருச்சந்திர யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது, கஜகேசரி யோகம் இருக்கிறதுனால நான் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்க முடியாது. இந்த ராஜயோகத்திற்குரிய விதிகளில் ஏதாவது ஒன்று உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை என்பது கிடைக்கும் என்பது உண்டு. ஆனால் அந்த ராஜயோகத்தை பெறுவதற்கு நீங்கள் சில விஷயங்களில் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய நிலை தரக்கூடியதான் இந்த ராஜயோக
கிரகங்களுடைய நிலை. இப்போ அது எப்படி கணிக்கணும் அப்படிங்கிற விதிகளை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்திலோ இல்லை உங்கள் குடும்பத்தினர் ஜாதகத்தில் இந்த ராஜயோக விதிகள் இருக்கான்னு பாருங்கள். இந்த விதிகளின்படி எந்த கிரகங்கள் ராஜயோகத்திற்குரிய கிரகங்களோ அதனுடைய தசா புத்தி அந்தரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.